ஃபாதர் லாரன்ஸ் கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு விருட்டுல மூச்சிரைக்க கல்லறை நோக்கி ஓடி வர்றார். அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஏன்னா ஜூலியட் சாகல, இது வெறும் மயக்க மருந்துதான் அப்படின்னு அவர் எழுதின கடிதம் ரோமியோக்கு போய் சேரல. ஐயோ, ரோமியோக்கு உண்மை தெரியாதே, அவன் ஜூலியட் நிஜமாவே இறந்துட்டான்னு நினைச்சு தப்பா ஏதாச்சும் பண்ணிக்குவானோ அப்படிங்கிற பதட்டத்துல தான் அவர் வேகமா வர்றார். அவர் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே ரோமியோ உள்ள நுழைஞ்சறான். ஜூலியட் உயிரே இல்லாம படுத்திருக்கிறத பார்த்து அவன் உலகம் அப்படியே இருண்டு போகுது. என் அன்பே, உன் இதழ்களும் கன்னங்களும் இன்னும் சிவப்பாயிருக்கே, மரணம் கூட உன் அழகை தொட முடியலையே அழுதுகிட்டே அவளுக்கு ஒரு கடைசி முத்தம் கொடுக்கறான். அப்புறம் தான் கொண்டு வந்த கொடிய விஷத்தை குடிச்சிட்டு ஜூலியட் மார்பிலேயே சாஞ்சு உயிரை விடுறான். சரியா சில நிமிஷத்துல ஃபாதர் லாரன்ஸ் உள்ள வர்றார். அங்கே ரோமியோவும் பாரிஸும் பிணமா கிடக்கிறத பார்த்துட்டு, ஐயோ, ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா என் பிள்ளைய காப்பாத்திருப்பேனேன்னு அலறாரு. அந்த நேரத்துல ஜூலியட் மெல்ல கண் விழிக்கிறா. மயக்கம் தெளிஞ்சதும் அவ கேட்ட முதல் கேள்வி, ஃபாதர், என் ரோமியோ எங்கே என்பதுதான். ஃபாதர் லாரன்ஸ் நடுங்கிக்கிட்டே, ஜூலியட், ஒரு பெரிய விபரீதம் நடந்துடுச்சு. விதி நம்ம கிட்டத்தையே மாத்திருச்சு. ரோமியோ இறந்துட்டான். காவலர்கள் வர்ற சத்தம் கேக்குது. இங்கிருந்து சீக்கிரம் கரம்பிடலாம் வான்னு கூப்பிடுறார். ஆனா ரோமியோவோட உடலை பார்த்த ஜூலியட் அவனோட கைகளை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வர மறுத்துடுறா. ரோமியோவோட இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து, ஓ இனிய கத்தியே, இதோ உன் உரை, இங்கேயே தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தன் மார்பிலேயே பாய்ச்சிக்கிறா. ரோமியோவோட பிணத்து மேலேயே ஜூலியட்டும் சரிஞ்சு உயிர் விடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே பரபரப்பாகுது. ஊர் மக்கள், இளவரசர், அப்புறம் ரோமியோ ஜூலியட்டோட அப்பா அம்மா எல்லாரும் ஓடி வர்றாங்க. அங்கே 3 பிணங்கள் கிடக்கிறத பார்த்ததும் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்போ ஃபாதர் லாரன்ஸ் கண்ணீர் மல்க பேச ஆரம்பிக்கிறார். இங்க பாருங்க, உங்களோட பகையும் கோபமும் உங்க பிள்ளைகளையே பலி வாங்கிடுச்சு. இவங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜூலியட் தன் காதலுக்காகத்தான் இந்த விபரீத முடிவை எடுத்தா. அவளை காப்பாத்த நான் போட்ட ஒரு சின்ன திட்டம் ரோமியோக்கு கடிதம் போய் சேராததால முத்தமா சிதைஞ்சு போயிடுச்சு. மாண்டெக்யூ, கேப்புலெட், இதோ பாருங்க உங்க வம்சத்தோட வாரிசுகளை. இவங்க இப்போ பிணமா இங்க கிடக்குறாங்க. இப்பவாவது உங்க மனசுல இருக்கிற வன்மம் குறையுமா? உங்க சண்டையால நீங்க வெறும் பிள்ளைகளை மட்டும் இழக்கல, இந்த ஊரோட நிம்மதியுமே தொலைச்சிட்டீங்க. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இதயத்தை சுட்டது. 2 குடும்ப தலைவர்களும் விம்மி விம்மி அழறாங்க. எங்க பகையை இன்னைக்கோட இந்த கல்லறையிலேயே புதைக்கிறோம்னு சொல்லி சமாதானமாறாங்க.